வணக்கம் அன்பான மக்களே. இன்னைக்கு நம்ம வாராகி நவராத்திரியை பத்தி தான் பார்க்க போறோம். ஆஷாட நவராத்திரி அப்படின்ற வாராகி நவராத்திரி அம்மாவோட கர்ப்ப காலமா கருதப்படுது. அதனால இந்த நாட்களை நம்ம கொண்டாட வேண்டாமா? பொதுவாவே ஒரு பொண்ணு கர்ப்பமுற்றிருக்க காலத்துல அவளை எப்படி நடத்துறாங்க அப்படின்றத அவளோட ஆயுசுக்குமே அவ மறக்கவே மாட்டா. ரொம்ப நல்ல விதமா அவள் நடத்தியிருந்தா அவங்களுக்கு காலத்துக்கு நன்றி கடன் பட்டவளா இருப்பா. அதே அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, அவளோட கர்ப்ப காலத்துல ரொம்ப அவளை துன்புறுத்தி இருந்தாங்கன்னா அது கடைசி வரைக்குமே மறக்க மாட்டா இயல்பா ஒரு பொண்ணு. அதனால நாமும் இந்த வாராகி நவராத்திரிய சிறப்பா கொண்டாடலாம் வாங்க. வாராகி அன்னைக்கு எப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணலாம், எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணலாம், எந்த விதமான பூக்களை சாற்றி அவங்கள வழிபடலாம், என்ன நைவேத்தியம் பண்ணலாம், அப்படி எல்லாத்த பத்தியும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். அபிஷேக பொருட்கள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். குங்கும அபிஷேகம் பண்ணலாம், மஞ்சள் அபிஷேகம் பண்ணலாம், அதுக்கு அடுத்து திருநீர்லயும் நம்ம அபிஷேகம் செய்யலாம். முடிஞ்சா நம்ம இளநீர்ல அபிஷேகம் செய்யலாம், பன்னீர் அபிஷேகம் செய்யலாம், தேன் இருக்கு, பஞ்சாமிரதம் இருக்கு, பால் அபிஷேகம் செய்யலாம். அம்மனுக்கு வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதான் ஜவ்வாது கொண்டு நம்ம அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாங்க. தினமும் ஏதாவது ஒரு அபிஷேகம் அம்மனுக்கு கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அலங்காரம் எந்த மாதிரி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாள் அம்மனுக்கு ஒரு விதமான அலங்காரங்கள் நம்ம செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு நாள் குங்குமத்துல காப்பு கட்டி அம்மனுக்கு அலங்காரம் செய்யலாம். குங்குமத்தாலேயே அம்மனை ஃபுல்லா அலங்காரம் செய்துட்டு அவங்களுக்கு பூக்களை சாற்றி நெய்வேத்தியங்களை வச்சு நம்ம அம்மனை வழிபடலாம். சந்தன காப்பு, மஞ்சள்ல காப்பு பண்றது, இந்த மாதிரி அம்மனுக்கு ஒரு நாளும் ஒரு விதமா நம்ம அலங்காரம் செய்து அம்மனை கொண்டாடலாம். நம்ம மனசுக்கு எப்படி எல்லாம் வருதோ அந்த மாதிரி அழகழகா விதவிதமா அம்மனுக்கு ஆடைகளை உடுத்தியோ இல்ல உங்களுக்கு பூக்களை கொண்டு புஷ்பத்துல வச்சு அலங்காரம், புஷ்ப அலங்காரம் சொல்லுவாங்க, புஷ்ப அலங்காரங்களும் நம்ம பண்ணலாம். நீங்க ஒரு சிலைக்கு அலங்காரம் பண்ணி பாக்குறீங்க அப்படின்றத மட்டும் விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம அம்மா உட்கார்ந்துருக்கா, அம்மாவுக்கு நம்ம அலங்காரம் பண்றோம் அப்படின்ற நினைப்போட அலங்காரம் செய்யுங்க, ரொம்பவே அழகா வரும். இந்த மாதிரி வளையல அலங்காரம் பண்ணலாம். வளையல முழுக்க சாப்பிட்டுட்டு அப்படி நம்ம வளையல அழகா ஜோடிச்சு வைக்கலாம். இது திருநீர் அபிஷேகம், வெண்மையா இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு வச்சு நம்ம அலங்காரம் பண்ணி இருக்கிறோம். அதே போல ஸ்வர்ண அலங்காரம் செய்யலாம். நம்ம கிட்ட இருக்க நகைகளை கொண்டு அம்மனுக்கு எப்படி எல்லாம் அதை அலங்கரிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம வெள்ளியிலையும் பண்ணலாம், இல்ல தங்கத்திலையும் பண்ணலாம், இல்ல நம்மளால ஸ்வர்ணம்னு ஒண்ணு வீட்டுல என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்க அம்மனுக்கு அன்னைக்கு அலங்காரம் செய்யலாம். அதே போல இந்த மாதிரி பச்சை நிறத்துல ஒரு நாள் நம்ம அலங்காரம் பண்ணலாம். இங்க வெற்றிலையில பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உங்ககிட்ட என்ன முடியுமோ எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல ஒரு நாளும் ஒரு விதமான அலங்காரங்களை பண்ணி நம்ம அம்மாவை கொண்டாடலாம். அதுக்கு அடுத்து தானியங்களால அலங்காரம் செய்யலாம். அம்மாவுக்கு தானியம் ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும். தானியத்தை கொண்டு அம்மாவுக்கு நீங்க அலங்காரம் பண்ணலாம். இந்த மாதிரி தானியங்களை கொண்டு நம்ம அம்மாவுக்கு நைவேத்தியமும் செய்து வைக்கலாங்க. மலர்களை பொறுத்தவரையில் அம்மாவுக்கு செவ்வரளி மலர்னா ரொம்ப பிரியம். செவ்வரளி மலர் உங்ககிட்ட கிடைக்குதா பாருங்க, கிடைச்சா அந்த பூவே தினமும் அம்மாவுக்கு போட்டு விடலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எலுமிச்சப்பழம் மாலை அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. எலுமிச்சப்பழம் இயல்பாவே சக்தி உடையது. எலுமிச்சப்பழம் மாலையும் போடலாம். அடுத்து நீங்க குங்குமத்தால அம்மாவை அலங்கரிக்கிறீங்க அப்படின்னா நம்ம அன்னைக்கு சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பழங்கள், காய் வகைகளே நம்ம அன்னைக்கு நைவேத்தியமா வைக்கலாம். அதாவது சிகப்புனா சிகப்புலயே இருக்கக்கூடிய எல்லாமே செய்து சிகப்பு தீமா போயிடலாம். இப்படி பண்றதால நம்மளுக்கு அந்த அலங்காரமே இன்னும் ரெண்டு அழகா காட்டி கொடுக்கும். மஞ்சள் அப்படின்னா நம்ம வாழைப்பழம், மாம்பழம், இந்த மாதிரி மஞ்சள் இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் நீங்க நைவேத்தியமா படைக்கலாம். இது பார்க்கவே கொஞ்சம் அழகாவும் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நம்ம வெண்மை நிறம் எடுக்கும்போது மல்லிகைப்பூ அலங்காரம் செய்யலாம். அது ஒரு பால் கொழுக்கட்டை போன்ற விஷயங்களை செய்து நம்ம அன்னைக்கு நைவேத்தியமா வைக்கலாம். அடுத்து இதுதாங்க முக்கியமான ஒரு பகுதி. நவராத்திரியே சிறப்பு வாய்ந்தது. அதுல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி இன்னுமே ரொம்ப 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 தனித்துவம் வாய்ந்தது. இந்த நாளை நம்ம இன்னும் கொஞ்சம் சிறப்பாவே வழிபடலாம். இன்னும் அம்மனை அழகா அலங்கரிக்கலாம். அம்மனுக்கு பிடித்தமான நைவேத்தியங்கள் என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே இந்த நாள்ல நம்ம வச்சு வழிபடுறோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு சிறப்பு வாய்ந்ததா அந்த நாள் இருக்கும். இந்த அதிசக்தி வாய்ந்த வளர்பிறை பஞ்சமியை மிஸ் பண்ணிடாதீங்க.
வாராகி அன்னைய வழிபடக்கூடிய சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாலை 6 மணிக்கு மேல். நம்மளுடைய பூஜைகளை இந்த 6 மணிக்கு மேல செய்யும்போது நமக்கு சிறந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். வாராகி அன்னையின் மேலான கருணை பார்வை நம்ம எல்லார் மேலேயும் பற்றிட வணங்கிடுவோம், அன்னையை கொண்டாடுவோம். வாராகி அம்மனை இந்த வருடம் நம்மளால சிறப்பா வழிபட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எளிமையா எப்படி வழிபடுறதுன்றத பத்தி நான் இன்னொரு பதிவு போட்டிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், போய் பாருங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா தான் நம்மளால சிறப்பா கொண்டாட முடியாம இருக்கும் இல்லையா? அது எல்லாம் தீர்ந்து போகணும் அப்படின்ற நோக்கத்தோட வேண்டிட்டு வணங்கிட்டே வாங்க, உங்களோட குறைகள் எல்லாம் தீர்ந்து போகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதை நோட்டிஃபிகேஷன் பட்டனை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நன்றி, வணக்கம்.